upheaval and much comfort அப்படின்ருக்கு. மிகப்பெரிய கடுமையான போராட்டம், புரட்சி. அந்த நேரத்தில் தான் மிகப்பெரிய சமாதானம் நமக்கு கிடைக்கிறது, ஆறுதல் கிடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். ஐசாயா இஸ் கிரேட் ஃபார் 2 reasons. 2 காரணங்களுக்காக ஏசாயா தீர்க்கதரிசி மிகப்பெரிய தீர்க்கதரிசி என்று சொல்கிறார்கள். wrote William Sanford Lasor in his fascinating book Great Personalities of the Old Testaments. பழைய ஏற்பாட்டு காலத்தின் மிகப்பெரிய ஆட்துவங்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தை எழுதியிருக்காரு. அவர் எழுதினவர் வில்லியம் சான்ஃபோர்ட் லாசர் இன் இஸ் ஃபேசினேட்டிங் புக். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏசாயா மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். அதற்கு 2 காரணங்கள் உள்ளன. ஒன்று, he lived in momentous days, in critical days of international upheaval, and he wrote what many consider to be the greatest book in Old Testament. மிகப்பெரிய குழப்பங்களும் சர்வதேச அளவில் போராட்டங்களும் பெரிய அமளிகளும் நடந்து கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்தார். அந்த காலத்திலே தான் அவர் மிகப்பெரிய புஸ்தகம், மிகச்சிறந்த புஸ்தகம் என்று கருதக்கூடிய இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எழுதினார். அன்றைக்கி கூட ஐயர் சொன்னார், நம்ம படித்தோமான்னு தெரில. அதாவது அந்த ஏசாயா தீர்க்கதரிசி 40 காசு கொண்டு போய் இந்த நிலத்தை வாங்கு அப்படின்னு சொல்லுவார். அந்த இவர் சொன்னாரா, அந்த தீர்க்கதரிசி ஒருத்தர் வந்தார். என்னென்னா, நீ போய் அந்த 40 போர் நடந்துக்கிட்டு இருக்கு, அந்நிய நாட்டின் கையிலே இஸ்ரவேல் நாடு இருக்கிறது, அப்போ போய் அந்த நிலத்தை வாங்கு அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசிகிட்ட சொல்கிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி பணத்தை கொடுத்து வாங்குறார். உன்னுடைய தேசம் மீட்கப்பட போகிறது அப்படின்னு தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு. அப்போ பார்க்குறவெல்லாம் சிரிக்கிறான். வெளிநாட்டுக்காரன் நம்ம நாட்டை பிடிச்சிட்டு இருக்கான், உனக்கு நிலம் வாங்குறதுக்கு உரிமையே கிடையாது, அப்புறம் ஏன் 40 வெள்ளி காசு கொடுத்து இந்த இடத்த வாங்குற அப்படி கூட கேட்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி முழுமையான விசுவாசத்திலே வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லி கூட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தார்ல. அப்போ எப்படி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னு அவர் சொன்னார், வெளியிலேருந்து வந்தவர் சொன்னார் நினைக்கிறேன். அந்த காலத்தில் தான் ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்கிறார். அதாவது ஒருத்தர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனத்தின்படி வாழ வேண்டும். வெளியில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு இங்கிட்ட ஒரு பொட்டியை கொண்டு போய் பிஎம் கேர் நிதிக்கு கொடுக்குற மோகன் சி லாசரஸ் மாதிரி இருந்தால் என்ன பண்ண முடியும்? மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்க வேண்டியதான். ஏசாயா தீர்க்கதரிசி அப்படியெல்லாம் வாழலை. இறைவன் என்ன சொன்னாரோ அதை தான் சொல்கிறார். இறைவன் போய் என்ன சொன்னார்? போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். என்னத்த சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு ஏசாயா தீர்க்கதரிசி. பாருங்கள், 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பாருங்கள். பின்னும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சம் யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. பின்னும் அந்த சத்தம் கூப்பிட்டு சொல்லிற்று, கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னது? கூப்பிட்டு சொல்லணுமா? என்னத்தை கூப்பிட்டு சொல்கிறது அப்படின்னு கேட்குறாரு. பதிலுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு? பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். பதிலுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. எவ்வளோ நெருக்கமானவராக, எவ்வளவு உறுதியான ஒரு நிலைப்பாட்டை உடையவராக இருக்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது. அதே மாதிரி தான் மோசையும் எடுத்து பேசினார். அப்போ தான் அவர் சொன்னார், சேகர் அவர் பேர். நான் என்னத்தை போய், நான் கொன்னை வாயாக இருக்கேன், நான் போய் சொல்லி கேட்டுருவானா? அதிசயங்களே அற்புதம் நான் செய்கிறேன், நீ போய் நில்லையா? என்ன அதிசயம்? உன் கையை பைக்குள்ளே போடு, இப்போ வெளியில் எடு, கையை வெளியாக போச்சா, மறுபடியும் கைக்குள்ளே போடு, இப்போ வெளியே நல்லாயிட்டா, குச்சியை கீழே போடு, பாம்பு வருதா? இதெல்லாம் நான் செய்கிறேன், ஏன் நீ போயா அப்படிங்கிறாரு. அந்த காலத்தில் தான் உறுதியான தீர்க்கதரிசிகள். மோசை எடுத்து கேட்குற, நான் எப்படி போகிறது? நீங்கள் சொன்னீங்கன்னா போக முடியுமா? சர்வ வல்லமை இருக்கிற தேவனோடு மனிதர்கள் பேசுவது போல பேசுகிறாங்க. அதே மாதிரி தான் யோசுவா பேசினார், அதே மாதிரி தான் தானியேல் பேசினார், எப்தா, பாராக், சிம்சோன் எல்லாருமே ஆண்டவரத்தில் பேசினார். ஏசாயா தீர்க்கதரிசி பேசுகிறார், கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று, என்னத்தை கூப்பிட்டு சொல்கிறது அப்படின்னு பதில் கேட்குறாரு. ஏசாயா அப்பேற்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார். இன்றைக்கி இருக்க தீர்க்கதரிசிகள் டிசம்பர் மாத தீர்க்கதரிசிகள்னு வச்சுக்கலாம் வேணாம். இவனுங்களுக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வந்துருச்சுன்னா தீர்க்க தரிசனம் உரைச்சி தள்ளுவான். இந்த ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து
தவிடுபடியாக்கி விடுவார் அப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று விடுறது. அந்த ஒரு மாதமாக அண்டையை குழப்பி இன்றைக்கி என்ன தீர்க்க தரிசனம் போடுறது. நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் வந்துருச்சுன்னா சர்ச்சில் பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும். காலண்டர் வசனம் போடணும், தீர்க்க தரிசன வசனம் கொடுக்கணும், என்னென்ன வசனத்தை போடுறதுன்னு தெரில. ஒரே குழப்பமாக இருப்பாங்க. இந்த வசனம் போடுங்கய்யா, போன வருஷம் போட்டாச்சியா, மறுபடியும் போட முடியாது. ஒரே டிஸ்கஷன் நடக்கும். ஏன்னா வசனம் கொடுக்குற போகிற யார்? நம்ம அளவு தான். கூப்பிட்டு சொல்ல ஒன்று சத்தம் முறையாயிடுச்சு. என்னத்தை கூப்பிட்டு சொல்கிறேன்னு இவர் கேட்குறாரு. இறைவனிடத்திலிருந்து வாங்கி மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய இடத்திலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். இன்றைக்கி நம்ம ஆளுவ எப்படி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, எச்சரிக்கையாக. இனி வருங்காலங்களில் எப்படிப்பட்டவன் வருவான்னு தெரியாது. இந்த 2000 வருஷமாக வந்தவனு தான் மறுபடியும் வந்துக்கிட்டு இருக்கான். புதுசாக ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வழிகளை விட்டு உங்களை விலகி போக செய்வதற்கு என்னென்ன தத்துவம் எல்லாம் செய்யணுமோ அவெல்லாம் பைபிளை தூக்கிட்டு வருவோம். பைபிளை தூக்கிட்டு வராதவனா ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம். போய் அவன் வழி வேறு என் வழி வேறேன்னு சொல்லிடலாம். நம்மளை கெடுக்கிறதுக்குன்னு பைபிளை தூக்கிட்டே ஒருத்தன் வரும், வந்து நம்மளை கெடுக்கிறதுக்கு வரும், பாதை வழி விலைக்கு கொண்டு செல்வதற்கு. அது மாதிரி இன்றைக்கி தீர்க்கதரிசிகள் காசு கொடுத்து இயேசுவின் ஆசீர்வாதத்தை வாங்குறதுக்காக டெல்லியில் இருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் 4 மாவடியில் கொண்டு போய் பணத்தை கொட்டுறாங்க. அங்கே தான் இயேசு உட்காந்துருக்காரு இப்போதைக்கு. அவர் குத்தகை எடுத்திருக்காரு 2 வருஷத்துக்கு. ஆமாம், திருப்பதியிலேருந்து இங்கே வராங்களா? ஆமாம். Isaiah is the prophet we need to hear today as he cries out God's message above the din of world's upheaval. உலகத்திலே போராட்டங்கள் மிகுந்து நடைபெறுகிற இடம். இன்றைக்கி நம்ம சங்கீதம் படித்தோம்ல, அதில் வசனத்தை பார்த்தீங்களா? 138ஆம் சங்கீதமா? இஸ்ரேல் நாடு ஒரு கேடுகட்ட நாடு. பார்த்துங்க, எப்போ பார்த்தாலும் சண்டே சச்சரவு தான். ஏன்? நம்முடைய குடும்பமோ நியாய தீர்ப்பு என்பது இங்கிருந்து ஒரு இஸ்ரேல் குடும்பத்தார் இடத்திலே ஆரம்பிக்கிறது. நீங்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்றால் முதல்ல அடி வாங்குறது நம்ம தான். ஏன்னா நம்ம மேலே அவர் வைராக்கிய வாஞ்சி உள்ளவராக இருக்கிறார். நம்மளே ஒத்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அவர் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறார். நேற்று பார்த்தோம்ல, எப்பயும் பார்த்துட்டே இருக்கார். என்ன என் பிள்ளைக்கு வேணும் கரிசனையாக பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம அவருடைய வழிகளை விட்டு விலகி போனால் மிகப்பெரிய ஆபத்து நமக்கு காத்திருக்கிறது. அதனால் நம்ம எச்சரிக்கையாக கடவுளுக்கு பயந்து நடந்தோம்னா ஆண்டவர் கடுமையாக நம்மை ஆசீர்வதிப்பார், இல்லையா? இன்றைக்கி நம்ம படித்த சங்கீதம் இருக்குல்ல, 138 தானே படித்தோம். இன்றைக்கி ஏசாயாலே போட்டிருக்கு பாரு, அந்த அதே வசனம் தான். அதை அந்த முதலாம் வசனம் பாரு. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அதன் தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்தது தீர்ந்தது என்றும் கூறுங்கள். வாங்கி கட்டுறானா? இப்போ இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கையிடாத நாவுகள் அனைத்தும் மடங்கடிக்கப்படும். இயேசுவை பற்றி சொன்னால் கைது பண்ணிடுவாரா நெத்தானியோ? இன்றைக்கி என்னாச்சு? போட்டு சவட்டி எடுக்கிறான். சவட்டி எடுக்கிறதுன்னு என்ன மலையாளத்தில்? காலில் போட்டு மிதித்து திருக்கிறதுன்னு அர்த்தம். சவுட்டுன்னு சவுட்டி விடுவேன், சவுட்டி அப்படிமா. நெத்தானியா என்னாச்சு பார்த்தியா? ஆள் எங்கிட்டு இருக்கானே தெரில, வாயை மூடிக்கிட்டு இருக்கான். செத்துட்டானா என்னமோ தெரில. இல்லைன்னா பொழுதன்னைக்கு மைக்கை பிடிச்சி கத்திட்டு கிடப்பான்ல. ஆளே காணாம 1 வாரமாக. மினிஸ்டர் தான் பேசிக்கிட்டு இருக்கான். பார்த்தீங்களா? கர்த்தரை அறிக்கையிடாத நாவுகள் யாவும் இப்படி தான். இயேசு கிறிஸ்துவின் நாமம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அவரோட பேரை சொல்லக்கூடாதா? மாட்டினானா? அப்படி ஒரு குழப்பமான காலத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய செய்தியை சொன்னார். கம்ஃபர்ட், கம்ஃபர்ட் மை பீப்புள். The English word comfort comes from 2 Latin words that together mean with strength. When Isaiah says to us, be comforted, it is not a word of pity but of power. ஆறுதல் அடையுங்கள், நிம்மதி உங்களுக்கு வருது, தைரியமாக இருங்க அப்படி சொன்னால் ஆறுதலுக்காக சொல்லலை, தேவனுடைய வல்லமையை அங்கே அவர் சொல்லுகிறார். God's comfort does not weaken us, it strengthens us. தேவனுடைய அந்த ஆதரவு உங்களை ஒரு நாளும் ஒரு ஆறுதல் தேர்தல் ஒரு நாளும் உங்களை பலவீனப்படுத்த உங்களை பலப்படுத்தும். இட் ஸ்ட்ரென்தன் அஸ். காட் இஸ் நாட் இன்டல்ஜிங் அஸ் பட் எம்பவரிங் அஸ். தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரு? அடிமைத்தனமாக ஆக்குவதற்காக வரவில்லை, நம்மளை வல்லமை உள்ளவர்களை ஆக்குகிறாக்க வருகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் என்ன முடியாதுங்க,
ஆண்டவராலையும் நான் எல்லாம் செய்வேன். அப்படின்னா உன்னால் ஒன்றும் முடியாதா, நீ சப்பானியா? அப்படி கிடையாது. தாவீது என்ன சொல்கிறான்? தேவனாலே நான் ஒரு கோட்டைக்குள் பறந்து செல்வேன் அப்படிங்கிறான். என் ஆண்டவராலே நான் பலம் பெறுவேன். நான் இந்த ஆண்டவரோடு சேரும்போது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் விட நான் வல்லமையுள்ளவனாக இருப்பேன். இதுதான் மிக முக்கியம். உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஒரே இடத்துல தான் இருக்கு. இதை தேடி நிறைய பேர் என்ன செய்கிறது என்ன செஞ்சால் இவனை சமாளிக்கலாம் இப்படி நிறைய பேர் அலைகிறாங்க. உங்களுக்கு அது தேவையே இல்லை. ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்டு உங்கள் கையில் இருக்குது. அன்னுடைய ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்குது. அவரை தொழுது கொள்ளுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன், எனக்கு ஒன்றும் புரியல. மகா பெரிய சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு கிடைக்கும். God is not indulging us but empowering us. In quietness and in confidence shall be your strength. அப்போ அமைதியில் அந்த இது கூட போன முறை கூட நம்ம படித்தோம். அந்த வசனம் கூட நம்மகிட்ட இருந்தது. ரொம்ப நாள் அந்த ஸ்டிக்கரில் வச்சுருந்தோம். அமைதியிலும் நம்பிக்கையிலும் உங்களுடைய வலிமை இருக்கும் அப்படின்னு. சில 30ஆம் வசனம். இது ரொம்ப நம்மளோட ஸ்டிக்கர் ஒன்று இருந்தது. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். ரொம்ப நாளாக இந்த வசனத்தை நான் வச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த இதில் ஸ்லைடில் மாதிரி வச்சுருந்தேன். 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று கர்த்தரினாகிய பரிசுத்தர் சொல்லுகிறார். உங்களுடைய அமைதி, உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? அமைதியாக இருப்பீங்க, நம்பிக்கையோடு இருப்பீங்க. அது ரெண்டு தான் உங்கள் பலமாக இருக்கும். உங்களுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பதற மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. சார், இவ்வளோ பிரச்சனை நடக்க பயப்பட மாட்டீங்களா? எனக்கு அதான் தோணுச்சு. அன்றைக்கி சர்ச்சில் வந்து சொன்னார், பெட்ரோல் போட்டிங்களா? பெட்ரோல் கிடைக்கலன்னா அந்த பங்க்கில் போங்க, இங்கே கூட கிடைக்கும். நான் வர இடத்துல 4-5 பங்கு மூடி இருந்தது. நீங்கள் நேராக அந்த பங்குக்கு போங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பெட்ரோல் கிடைக்கும். பெட்ரோலை எப்படியும் கிடைச்சிரும், நாளைக்கு கிடைச்சிரும், இல்லை நாளானைக்கு கிடைக்கும். என்ன பண்ணுறது? கிடைக்கும் போது போட்டுக்குவோம். நமக்கு யாராவது ஒருத்தர் தரமாட்டாங்களா? ரொம்ப அமைதியாக மனம் பதறவே இல்லை. பெட்ரோல் கிரைசிஸ் வந்த நாள்லேருந்து பதறவே இல்லை. ஆண்டவர் தேவையானதை செய்வார். நமக்கு என்னென்னு ஒன்றை ஒதுக்கி வச்சுருக்காருல. God has a separate plan for each of us. நம்ம ஏன் பதட்டப்படணும்? அமைதியும் திட நம்பிக்கையும் உங்களுடைய பலனாக இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்க. என்னுடைய பிள்ளைகள் என்னை நம்புகிறார்களாங்கிற மட்டும்தான் ஏக்கத்தோடு நம்முடைய தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ்வளோ தூரம் செஞ்சு என்னுடைய பிள்ளைங்க நம்ப மாட்டேங்கிறாங்களே, வேதனைப்படுகிறார். அதற்காக அடி வாங்குறீங்க நீங்கள். அவர் அமைதியாக போய் விடுகிறார், நீங்கள் போய் தெருவில் அடி வாங்குறீங்க. மறுபடியும் அவரை நோக்கி கூப்பிட்டா அவர் வந்து காப்பாற்றுறார். அவர் உங்களை தண்டிப்பதில்லை. இதான் நோக்கம். நல்லா பார்த்துக்கோங்க. அதனால் மச் upheaval, மச் கம்ஃபர்ட், அதான் தலைப்பு. திங்க் பேக் டு அ டைம் when God's comfort gave you much strength. கடந்த முறை திரும்பி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். எப்பொழுது தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய சமாதானத்தையும் வலிமையும் கொடுத்தார்? தேவனுடைய சமாதானம் எப்போது உங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்தது? நாம் கதறி ஆண்டவருடைய சமூகத்தில் அழும்போது அங்கே தேவன் நம்மளை ஆறுதல்படுத்தவில்லையா? யோசிச்சு பாருங்கள். நமக்கு மறந்து விட எல்லாமே அரசியல்ல. வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் தேட் எக்ஸ்பீரியன்ஸ்? அந்த அனுபவத்திலிருந்து நீங்கள் எதை கற்றுக்கொண்டீர்கள்? ஆண்டவர் நம்ம கூட இருக்காரு, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறாரா? அதான் இவர் பாடுறார், பெர்க்மான்ஸ். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, ஜெபம் ஜெயம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலே, அதான் தாவீது சொல்கிறார், என்னுடைய ஜெபத்தை தள்ளாமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம் ஜெபித்து ஆண்டவர் நமக்கு ஆறுதல் கொடுக்காமல் இருந்திருக்காரா? இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரா? எல்லா ஜெபத்துக்கும் கேட்டடிக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்ம கேட்கிறார். ஆகவே எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நாம் ஆறுதல் அடைந்து சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?